30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி 1 crore ஏர்ன் பண்ண போகிறேன் சேலஞ்சில் டே 33. இன்றைக்கி பார்த்திங்களாண்ணா நான் வந்து 0 to 0 ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5,000 ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு 0 to 0 ட்ரேட் எடுத்தேன், அது லாஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நிறைய ட்ரேடு எடுத்திருந்தேன். நம்ம ப்ரோக்கரேஜே ஒரு 800 கிட்ட போயிடுச்சு. நம்ம நெட்டாக ஒரு 3,000 மட்டும் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். நேற்று ஒரு 3,000 நான் இது சாங் போட்டிருந்தேன், அதையுமே இன்றைக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 26,800 இருந்துச்சு. நேற்று ஒரு 300 ப்ராஃபிட் பண்ணி நெட்டாக ப்ராஃபிட்டு. இன்றைக்கி ஒரு 3,000 எடுத்துக்கலாம். ஓவராலாக நம்மக்கிட்ட 30,100 இருக்குது. நம்ம ஓவராலாக நம்மளோட கேபிட்டல்லேருந்து 100 ப்ளஸுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு 15 நாள் இருக்குது. அந்த 15 நாளில் ஆல்ரெடி போன மந்த்து பண்ண ப்ராஃபிட்டு, இந்த மந்த்து பண்ண ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக போக மாட்டோம், கொஞ்சம் வந்து டிஃபென்சிவாக ட்ரேட் பண்ணலாம். நம்ம அக்ரெசிவாக போனோம்னா இருக்கிற கேபிட்டல் லாஸ் ஆகுன்றதுனால கொஞ்சம் டிஃபென்சிவாக ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் கேபிட்டல் லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணோன்னா என்ன கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 30 நாள் ட்ரேட் பண்ணி உங்கள் கேபிட்டல் அப்படியே வச்சு இருக்கவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பதர் நான் 1 வீக்கே ட்ரேட் பண்ணி மொத்த கேபிட்டலில் வாஷ் அவுட்ன்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணாங்கன்றது தெரியும் கைஸ்.